மாரி சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசிக்காக குழந்தை அழுகுது. தாத்தா பால் கொடுத்து பார்க்குறாங்க. குடிக்க மாட்டேங்குது. என்ன கண்ணு தாய்ப்பால் தான் வேணுமா? ஏன் இந்த பால் வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாம்பு வந்து பார்க்குது. பார்த்ததும் உடனே மாரி வீட்டை தேடிக்கிட்டு போயிருக்கு. மாரி வீட்டுக்கு பாம்பு போனதுமே அங்க எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. பால் பாட்டில் கொண்டு வச்சதும் மாரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு குழந்தைக்கு தான் பால் தேடி வந்திருக்குது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய்ப்பால் கறந்து கொடுக்குறாங்க. பாம்பு அந்த பாட்டில் பாலை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. சங்கரபாண்டி யாருக்கும் தெரியாம யாரு கண்ணுக்கும் படாம நழுவிடணும். இந்த பாம்பு மாரியோட குழந்தைக்கு தான் பால் எடுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடியே போய் பார்த்தா மாரியோட குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சிஸ்டர் கிட்ட மறுபடியும் வந்து பேசிக்கலான்ட்டு ஓடுறாரு சங்கரபாண்டி. எதுக்கும் பயப்படாம பட்ட பகல்ல எவ்வளவு வேகமா போகுது. இதை சிஸ்டர் கிட்ட நம்ம தேடி போய் சொல்லிட்டு பெரிய அமௌண்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாம்புக்கு பின்னாடியே ஓடுறாங்க. பாம்பு புரிஞ்சுக்கிட்டது பின்னாடி சங்கரபாண்டி வெளில வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டது. ஒருத்தர பாலை குடிக்காம பால் புட்டியெல்லாம் தூக்கிட்டு போகுதே. ஓ, ஒரு வீட்டுக்குள்ள பூந்துருச்சு. அப்ப மாரி குழந்தை இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சங்கரபாண்டி தப்பா கணக்கு போட்டுக்கிட்டு பாம்பு குட்டி போற பக்கம் போயிருக்காங்க. பாம்பு இந்த சங்கரபாண்டியை நல்லா மாட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டு பாம்பு போன வழியை விட்டு மறுபடியும் ஜன்னல் வழியா வேறொரு வழியா இறங்கி மாரி குழந்தை இருக்கிற இடத்துக்கு பால் எடுத்துக்கிட்டு போகுது பாம்பு. இந்த பக்கமா சங்கரபாண்டி தவறா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலயும் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் மாரியோட குழந்தையா? நல்லா வசமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். இதுக்கு எடுத்துட்டு போய் தாரா சிஸ்டர் கிட்ட கொடுத்தே ஆகணும். ஐயோ, நம்ம கை தொட்டோம்னா ஒருவேளை கை எரிஞ்சிருமோ, தொடக்கூடாது, கட்டிலோட தூக்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி பாக்குறாங்க. அந்த குழந்தையோட அம்மா எழுந்திரிச்சதும் ஐயோ திருட ஐயோ திருடன்னு சத்தம் போட்டுறாங்க. அக்கம் பக்கம் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. இந்த குழந்தைய நான் கோடீஸ்வரர் வீட்டு குழந்தையாக்குறேங்கிறாங்க. ஐயோ திருடன் ஓடி வாங்கன்னு சொன்னதும் அக்கம் பக்கத்து எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. வந்ததும் கதவை சாத்திக்கிட்டு செமத்தியா அடி கொடுக்குறாங்க. போதும் போதும், வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நல்லா செமத்தியா வாங்கிட்டாரு சங்கரபாண்டி. தாத்தா இங்க அழுகிற குழந்தைய சமாளிக்கிறாங்க. நாகம்மா எங்கேயோ போயிருக்கு. பால் கொண்டு வரத்தான் போயிருக்கும் போல இருக்கு. நீ அழாத கண்ணு, நான் கொடுக்குற பாலை நீ குடிக்க மாட்டேங்கிற. நாகம்மா எப்படியும் பால் கொண்டாந்துருவா. அதானு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பாம்பு புட்டி பாலை கொண்டு வந்து வச்சுட்டு அது பார்த்துட்டே இருக்கு. நாகம்மா, நீ எங்கே போய் பால் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் பாலை எடுத்து பார்க்குறாங்க. இதை பார்த்தா தாய்ப்பால் மாதிரி தெரியுது. இது எங்கே போய் வாங்கிட்டு வந்தது இந்த நாகம்மா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. தாத்தா காரணம் காரியம் இல்லாமல் நீ எதுவும் செய்ய மாட்டே. சரி, இந்த பாலை குழந்தைக்கு கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லி குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. குழந்தை அழுகாமல் அந்த பாலை குடிச்சிட்டு இருக்குது. நாகம்மா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. குழந்தையோட தேவை என்னங்கிறத நீ அறிஞ்சுக்கிட்டு இந்த பாலை நீ போய் எங்கே போய் வாங்கிட்டு வந்தியோ பாரு. இப்போ குழந்தை அழுகாமல் பால் குடிக்குது. அதனோட பசியை தீர்க்கிற அதனோட பசி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ தான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க தாத்தா. மாறி வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. காலையில் குழந்தைகளுக்கு பேர் சுட்டு வேலை இருக்கு இல்லையா, எல்லாரும் நேரமே படுங்க, நேரமே எந்திரிக்கலாங்கிறாங்க. டெக்கரேஷனுக்கெல்லாம் சொல்லியாச்சான்னு கேட்குறாங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி, எல்லாரும் நேரமே போய் படுங்க, நேரமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் படுக்கலான்ட்டு போறாங்க. சங்கரபாண்டி நல்லா அடி வாங்கி சமத்தியா அடி வாங்கின கோலத்தில் தலையெல்லாம் கலைஞ்சு சட்டெல்லாம் கிழிஞ்சு அப்படியே அடி வாங்கி கை காலெல்லாம் ரத்தம் முட்டி மெல்ல மெல்ல போதுமுடா சாமின்னு தப்பி தவறி மெதுவாக வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ஹர்ஷினி சொல்றாங்க, ஏ பிச்சைக்காரா, நீ எங்க இந்த வீட்டுக்குள்ள வர? போ போ போ, இடம் மாதிரி வந்துட்டே போல இருக்கு, எட்ட போ அப்படிங்கிறாங்க. என்னடா என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிற? நான் எட்ட போன்னு சொன்னேன், போ அப்படிங்கிறாங்க. இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தேடி வந்து பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ போயா, வெளியே போ அப்படிங்கிறாங்க ஹாசினி. அட பாவிகளா, என்னையே இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு பிச்சைக்காரன் நினைச்சிட்டா போல இருக்குதே இந்த ஹாசினின்னு நினைக்கிறாங்க சங்கரபாண்டி. பாம்பை ஃபாலோ பண்ணதுக்கு எனக்கு சொந்த வீட்லயே பிச்சைக்கார பட்டம் கிடைச்சிருச்சு. ஏங்க, நான் சொன்ன அந்த பிச்சைக்கார கேட்கவே மாட்டேங்கிறானே, நீங்களாவது சொல்லுங்கிறாங்க. அரவிந்த் சொல்கிறாங்க, யோ பிச்சைக்காரா, அதான் சாப்பாடு கொண்டு வந்து போட சொல்கிறேன், போயா போய் வெளியிலேயே நில்லுப்போ அப்படிங்கிறாங்க. இந்த புலிமூட்டிக்கு தான் என்னை அடையாளம் தெரியல, இந்த பொண்டாட்டி தாசனுக்குமா என்னை அடையாளம் தெரியலேன்னு அழுகிறாரு சங்கரபாண்டி. ஸ்ரீஜா ஒரு பக்கம், ஏயா என்னையா யார் சொல்லி நீ போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்கிற? ஆமாம், நீ பிச்சைக்காரன் தானே, கையில் ஒரு தட்டு கூட இல்லாமல் வந்திருக்கு. என்ன தொழிலுக்கு புதுசான்னு கேட்குறாங்க. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன பிச்சைக்காரனே முடிவு பண்ணிட்டாங்களே. வீட்டில் தான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, போய் வெளியில் நில்லு, இருக்கிறத கொண்டு வந்து போட சொல்கிறேன்னு ஜெகதீஷ் சொல்கிறாங்க. மாமா, வீட்டில் எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, பாத்திரத்தையெல்லாம் கழுவி கமுத்தி வச்சுங்கிறாங்க ஹர்ஷினி. ஐயோ, சாப்பாடெல்லாம் தின்னு தீட்டாச்சு, கொட்டியாச்சு, கழுவியாச்சுன்னு சொல்கிறாளே, எல்லாமே இந்த பொறிமுட்டு தான் தின்னிருப்பான்னு நினைக்கிறாங்க சங்கரபாண்டி. யோ ராப்பிச்சக்காரா, போய் அங்கே எங்கேயாவது போய் நெல்லு போ, பணம் இது வேணாலும் எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ போய் கடையில் கீழே போய் சாப்பிடு, போ படிக்கிட்டு போ, அப்படி போ. என்ன இவ்வளோ பேசியும் எதுவும் பேசாமல் நின்றுட்டே இருக்கானே, ஒருவேளை வாய் பேச முடியாதான்ங்கிறாங்க. வாய் பேச முடியலன்னா அப்போ காதும் அந்த மாதிரி தான் இருக்குங்கிறாங்க மாறி. வாய் பேச முடியாம காதும் கேட்கலன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அதனால தான் நம்ம சொன்னதெல்லாம் கேட்கல போல இருக்கு, அங்கேயே நிக்கிறாங்கிறாங்க. மாறி இவங்களையெல்லாம் அப்படி யதார்த்தமா நம்பாத, அப்படிதான் நடிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஹாசினி. நாங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கோம், நீ அப்படியே தான் நின்றுட்டு இருப்பியா? இப்போ போக போறியா இல்லையாங்கிறாங்க ஹாசினி. ஆமா, நீ குளிச்சு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க ஹாசினி. நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லைன்னு சொல்றாங்க. என்னது பிச்சைக்காரன்? என் பேரை சொல்றேங்கிறாங்க ஹாசினி. பிச்சைக்காரனுக்கு என் பேர் எப்படி தெரியும்? டேய், உனக்கு எப்படி நான் என் பேர் தெரியும்னு கேட்குறாங்க. உன் பேர் மட்டுமல்ல, இங்க இருக்கிற
இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தோட பேரும் தெரியும், ஜாதகமும் தெரியும்னு சொல்றாங்க சங்கரபாண்டி. ஹாசினிக்கு தான் என்னை அடையாளம் தெரியல. ஸ்ரீஜா உனக்கு கூடவா என்னை அடையாளம் தெரியல அப்படின்னு கேட்க, ஏய் வாய் மூடு. ஆமா யார் நீ? பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடுற அளவுக்கு தைரியமா பிச்சைக்காரனா வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியலையா? நல்லா ஒத்துப்பாரு. நான் தான் உன் சித்தப்பா சங்கரபாண்டிங்கிறாங்க. அதை கேட்டதும் அப்படியே வாய் பிளக்குறாங்க ஸ்ரீஜா. ஐயோ மாமா நீங்களா? உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க அரவிந்த். ஐயோ சித்தப்பா நீங்க தானா? வாங்க பார்த்து வாங்க பார்த்து வாங்க. எப்படியாச்சு உங்களுக்கு என்ன நிலைமையாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கடா போனேன்? எங்கேயாவது டிச்சில் கீது இறங்கிட்டு வந்தியா? அப்பா ஒரே கப்பு நாத்தங்கிறாங்க. ஹாசினி ஐயோ சித்தப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு பெரிய கும்பிட போடுறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி அப்படியே முடியை சிலுப்பிக்கிட்டு என்னம்மா ஆட்டம் ஆடுவீங்க. இப்போ பார்த்தா முடி நட்டுக்கிட்டு நிற்கிறதுனால எங்களால் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல சித்தப்பா. சாரி சித்தப்பா. அச்சோ பாம்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் நம்ம அட்டி வாங்கிட்டு வந்ததை இங்கே சொன்னோம்னா நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்போ ஏதாவது சாகசம் பண்ண மாதிரி சொல்லணுமே. போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஒரு பாவத்துக்கு ஆளாயிட்டேங்கிறாங்க சங்கரபாண்டி. என்ன சொல்றீங்க? விளக்கமா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆமா போலீஸ்கார ஒரு தீவிரவாதியை துரத்திக்கிட்டு வந்தாங்க. அந்த தீவிரவாதியை நான் பிடிச்சி கொடுக்கலான்னு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அப்பதான் அந்த தீவிரவாதிக்கு எனக்கு நடந்த ஃபைட்ல அந்த தீவிரவாதி என்னைய புரட்டி புரட்டி எடுத்துட்ட மகளே. என்னைய அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். அதான் இந்த கொலைங்கிறாங்க. ஹாசினிக்கு சிரிப்பு தாங்க முடியல, அடக்க முடியாம சிரிக்கிறாங்க. என்னமா சிரிக்குதுக்கு பாரு, ஒன்னொன்னும் ஒவ்வொரு சைஸா சிரிக்குதேன்னு பாக்குறாங்க சங்கரபாண்டி. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன எல்லாருமே சிரிக்கிறீங்க? என்னோட தியாகத்துக்கு உங்க சிரிப்பு தான் பரிசாங்கிறாங்க. இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க தீவிரவாதியை பிடிக்க போய் அவனு உங்களை புரட்டி எடுத்த மாதிரி தெரியல சித்துப்பாங்கிறாங்க ஹாசினி. சங்கரபாண்டியை அவங்க வாயாலேயே சொல்றாங்க. அப்ப நான் எதையோ உன்னை துரத்திக்கிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு பொம்பளை கையால அடி வாங்கிட்டு வந்துட்டு தான் நீ நினைக்கிறியா? கரெக்டாக சொன்னீங்க சித்தப்பா. யாருக்கிட்டையும் நல்ல செமத்தியே தர்ம அடி வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குதுங்கிறாங்க. அடடா இந்த பொறி உருண்டை பார்த்த மாதிரியே சொல்லுது பாருன்னு நினைக்கிறாங்க சங்கரபாண்டி. என்ன ஏன் இப்படி தவறாக நினைக்கிறீங்க? நான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண போயிட்டான், இப்படி அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னு அழுகுறாங்க. சரி சரி கூல்டன், நாங்கள் எல்லாரும் நம்பிட்டோம் சித்துப்பாங்கிறாங்க. முதல்ல முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு வேற ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நல்ல வேலை சிஸ்டர் வீட்டில் இல்லை, தெரிஞ்சிருந்தது என் மானத்தையே வாங்கியிருக்குன்னு நினைக்கிறாங்க சங்கரபாண்டி. உண்மையை சொன்னா யாருமே நம்ப போறதில்ல. நல்லதுக்கு காலமே கிடையாதுன்னு மெல்ல மெல்ல தட்டு தருமாறி எழுந்திரிச்சு போறாங்க சங்கரபாண்டி. அரவிந்த் கைதாங்களா பிடிக்க போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவரே எழுந்திரிச்சுக்குவாரு. அடந்த பொறி உருண்டை இதையும் தடுக்குது பாரு. அப்பப்பா இதுக்கு தான் ஃபேமிலியோட ஒரு டாக்டரா வீட்டில் வச்சுக்கிட்டா ரொம்ப சௌகரியமா இருக்குன்னு சொன்னேன். இந்த சிஸ்டர் கேட்கவே மாட்டேங்குதேன்னு புலம்பிக்கிட்டே போறாங்க. சங்கரபாண்டி போற நிலைமையை பார்த்து வீட்டில் எல்லாருமே சிரின்னு சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்காக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா ஹாசினி அவங்க குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவும் குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அரவிந்த் வராங்க. என்ன குழந்தைய ரெடி பண்ணிட்டியாங்கிறாங்க. ரெடி பண்ணிட்டேன் மாமாங்கிறாங்க. சரி இப்போ கீழே வரையாங்கிறாங்க. இதோ வரேங்கிறாங்க. உன்னை தேடி 2 பேர் வந்திருக்காங்க, கீழே வந்து பாருங்கிறாங்க. என்ன தேடி வந்திருக்காங்களாங்கிறாங்க. ஆமா உன்னை தேடி தான், உன்னை பார்க்கணுன்னு தான் வந்திருக்காங்க வாங்குறாங்க. சரி நான் ஹாசினி குழந்தைய ரெடி பண்ணிட்டாலான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு அரவிந்த் அங்கே போகிறாங்க. ஸ்ரீஜா அவசர அவசரமாக கீழே வந்து பார்க்குறாங்க. குழந்தைக்கு உண்மையான அப்பா அம்மா 2 பேர் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து குழந்தைய பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் வந்தேன்னு சொல்கிறாங்க. குழந்தையோட உங்களுக்கு தெரியாமல் குழந்தைய அவகிட்ட போய் எடுத்து காட்டிட்டு வரதை விட இப்போ இவளையே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சீக்கிரமாக குழந்தைய பார்த்துட்டு போயிருங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ரீஜா மேலே போனதுமே மாடியில் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் ஆசாசியாக எடுத்து கொஞ்சறாங்க. ஸ்ரீஜா வேண்டாம் வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோன்னு சொல்கிறாங்க குழந்தையோட அப்பா. ஆமாம் இன்னைக்குன்னு பார்த்து தான் நீங்கள் வரணுமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு தான் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க ஸ்ரீஜா. ஓ எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸ்ரீஜாவுக்கு கோவம் வருது. எது உங்க குழந்தையா? நீங்க கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துட்டனால அதுக்கப்புறம் என்ன உங்க குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல குழந்தைய கொடுங்கன்னு குழந்தைய பிடிங்கிறாங்க. பேசுறீங்க பணம் கொடுத்தா உங்க குழந்தை ஆயிடுமா? 10 மாசம் என் வயிற்றுல சுமந்துருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயங்கிறாங்க. சரி சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொல்றாங்க ஸ்ரீஜா. நாங்க சொல்லிட்டு கிளம்புறக்கெல்லாம் வரல, பேர் வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. 3ஆவதா பிறக்க போற குழந்தைக்கு நாங்க ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சோம், அந்த பேர் தான் நீங்க வைக்கணும்னு சொல்றாங்க. இது நீங்க சொல்ற பேரை நாங்க வைக்கணுமான்னு கேட்கறாங்க ஸ்ரீஜா. அத்தை ஒரு பேர் செலக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நான் மாத்தி சொன்னா என்னைய கொன்னே போட்டுருவாங்க. மாசமா இருக்கேன்னு சொன்னதுமே அவங்க அப்பவே பேர் செலக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க, அதை மாத்தினா அவ்வளவுதாங்கிறாங்க. உங்க அத்தை என்ன பேர் வைக்கலான்னு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ரீஜா சொல்றாங்க எங்க அத்தை பவித்ரான்னு பேர் செலக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, எங்க குலதெய்வ கோயில் காளியம்மா, அந்த காளியம்மா பேர் தான் வைக்கணுங்கிறாங்க. அப்படி நீங்க சொல்ற பேரெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஸ்ரீஜா. எது வைக்க முடியாதா? அதுவும் எங்க குலதெய்வ பேரை நீங்க வைக்க முடியாதா? சரி இப்பவே போய் ஆண்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தாராவை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறாங்க அந்த குழந்தையோட அம்மா. ஸ்ரீஜா பதறி போயிடுறாங்க. தாரா கரெக்டா மாடிக்கு போறாங்க. உண்மையை சொல்லுவாங்களா? குழந்தை யாரோட குழந்தைங்கிறத தெரிய வருமாங்கிறத நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.